ஹாய், நான் டாக்டர் சிவராகினி பேசுகிறேன். ஜென்ரல் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் ஃப்ரம் ஆக்சிவென்ட் ஹாஸ்பிட்டல். நான் இன்னைக்கு பேச போகிறது பற்றி பார்த்தீங்கன்னா அசிடிட்டி அண்ட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன். இப்போ ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்டு அதில் கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் ஆகிருக்கிறது ஸ்டமக்குள்ளே போனோன்னா உங்கள் ஸ்டமக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். இதை தவிர்த்து புளிச்ச ஏப்பம் ஆர் பர்பிங் சொல்கிறோம்ல, அது வரும். இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் உள்ளே போன உடனே உங்களுக்கு உங்களோட உணவு குழாயோட அடிப்பகுதி, அதாவது லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர் சொல்லுவோம். ஸ்டமக்குள்ளே ஃபுட்டு போனதுக்கப்புறம் இது யூஸ்வலி ஓப்பன் ஆகக்கூடாது. பட் என்ன ஆகும்னா, நம்ம இந்த ட்ரிங்க் எடுத்தோன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ்னால அந்த ஸ்பிங்க்டர் வந்து லூஸ் ஆகிடும். ஃபுட்டு வந்து ஸ்டமக்லேருந்து எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் ஆகி மேலே வர ஆரம்பிக்கும். இதனால எனக்கு நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, ஹார்ட் பர்னாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டோட வருவாங்க. இப்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வேறு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கட் மொட்டிலிட்டி ராப்பிடாக வந்து கம்மியாக ஆரம்பிச்சு. மொட்டிலிட்டின்றது அசைவு. ஸோ அந்த குடலோட அசைவு கம்மியான உடனே ஃபுட் வந்து உள்ளே இருக்கனால ஒரு ஃபுல்னஸ் தெரிஞ்சுட்டே இருக்கும். உங்களோட ஆசிட் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால உங்கள் கட்டோட இரிட்டன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அல்சரேஷன்ஸ்லேயும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் வந்து எப்பயாவது உங்களுக்கு வயிறு வலி, இம்மிடியேட்டாக எங்கேயாவது போகிறீங்க, வயிறு திடீர்னு உப்புசமாக இருக்குது, வயிறு வலிக்குன்னா உடனே கார்பனேட்டட் ட்ரிங்க்கோ இல்லை ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க்ஸோ எடுக்காதீங்க. நம்மளோட இளநீ இல்லைனா வந்து மோர் இந்த மாதிரி ஐட்டம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூதனி எஃபெக்ட் இருக்கும். தேங்க்யூ.